தௌலத்தா உள்ள வந்து நின்னாக்கா தௌலத்தா அந்த ரெண்டு துண்டாக்கா தைலத்தா தம்பிக்குள்ள கண்ணா மூச்சி இது சின்ன பின்னமான வட்டா கத்தி வசமா வந்து மாட்டுச்சு வெளியோரம் போற ஓன வேட்டிக்குள்ள வந்து வீணவாச்சாக்குள்ள பட குழந்த புள்ள இனி மாவாக்கு நீ தாண்டா பாவத்தல்ல கசகிய தாண்டதம்ம துண்டு பீடிக்குள்ள கையில மாட்டிக்கல்ல உயர வாட்டி உள்ள உரிச்சு காய போல சின்ன சாமான தூக்காம செய்வ உள்ள நீ காணாம போனாக்க என் மேல குத்தம் இல்ல அவுத்தா ஒரு பட்டாப்பட்டி குடுத்தா ஒரு கொட்டாங்குச்சி. ஆமா நம்ம ஸ்மோக் அப் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் கேட்டாங்க. இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்து ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கு, ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. அதுக்காக என் சொந்த காசு டோட்டலாக ஒரு 15,000 அரௌண்ட் வந்திருக்கு. அந்த காசு செலவு பண்ணி நான் எல்லாருக்கும் ட்ரீட் வச்சுட்டு இருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் உண்மையை சொல்கிறேன். போன மாதம் ஆக்சுவலாக 4 பேருக்கு பர்த்டே. 4 பேர் சேர்ந்து ட்ரீட் வைக்கிறோம். 14 பேர் வந்திருக்கோம். ஒரு ஐயர் ஒருத்தர் கூட வந்திருக்காரு. அவர் நூல் போட்டிருக்காரு. நான் காட்டுறேன் உங்களுக்கு கடைசியாக. எப்படி ப்ரோ இருக்கு? உனக்கே நல்லா இல்லைன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு வீட்டம்மா கூட்டி விட்டேன்? ஆக்சுவலாக வின்சென்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கான். ஏன்னா இன்னைக்கு அவனோட லவ் ஆனிவர்சரி. வின்சென்ட் பற்றி மட்டும் சொல்கிறேன். சின்சியராக ஒரு பொண்ணை லவ் பண்ணான். பொண்ணு பேர் ரம்பா. பேரை சொல்லக்கூடாது, பெயர் மாற்றப்பட்டுள்ளதுன்னு போடுவேன் நான். ரம்பா சின்சியராக லவ் பண்ணான். 2 பேருமா சேர்ந்து வீட்டுக்கு பாத்திரம் போண்டா எல்லாம் வாங்கினாங்க. அவர் கூப்பிடுறதே என்ன சொல்லுவாரு, என்னடா ஆளை பார்த்தியாடான்னு சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கோ, ஆளா பொண்டாட்டிவே அப்படின்னு. திடீர்னு அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, வேண்டா எங்களது ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, நீ சர்ச்சுக்காரன், நாங்கள் கோவிலில் பணி அடிக்கிறவா, நீ சர்ச்சில் கேக்குக்கும் பண்ணுங்க ஆசைப்பட்டு போறவன், நம்ம 2 பேருக்கு செட் ஆகாதுன்ட்டு அந்த பொண்ணு போயிருச்சு. அதுல இருந்து 1 வருஷமா எங்க போனாலும் அந்த பொண்ணு பேரே தான் சொல்லிட்டு இருப்பான். ரம்பா 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 ரம்பமா போட்டு அருன்னு அறுப்பான். இப்ப ரீசெண்டா அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த கல்யாணம் ஆனதுக்கு பத்திரிகை வரைக்கும் இந்த ஆளுக்கு அமைச்சிருக்கு. கடைசி வரைக்கும் இருப்பேன், உயிருக்கு உயிரா இருப்பேன் எல்லாம் சொல்லிட்டு அங்க தொட்ட கூட தூள் பறக்குது மொபைல். எடுத்துட்டு இருக்காண்டா நாய். இன்னைக்கு வீட்டுல என்ன சாப்பாடு ரதஸ்னா? நொரடப்பாவா? நொரடப்பான்னா ஓ ஆட்டோட லங்ஸு. நண்பனை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒன்று வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க வீட்டில் ஃபுல் டே வாரத்துக்கு 7 நாள் நான்வெஜ் தான் இருக்கும். கண்டிப்பாக 5 நாள் நான்வெஜ்ஜு, 2 நாள் மட்டும் அது செவ்வாய்க்கிழமை மற்றபடி தின்னே காசு தின்னு அழிப்பான். ஆனால் எப்போ வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கேட்டாலும் பாவக்காய் குழம்பு பண்ணுவான். தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியிறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. ஆக்சுவலாக டைனிங் முடிச்சிட்டோம், லைவ் கவுண்டர் வந்திருக்கோம். எனக்கு தான் ரொம்ப தர்ம சங்கடமாக ஆகிடும்னு நினைக்கிறேன். சாப்பிட்லான்னு வந்தேன், பெல்ட் போட மறந்துட்டேன். பேண்ட் ரொம்ப இறங்கிட்டே போயிட்டுருக்கு. அம்மோ உன் பிளேட்லேயே நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ ஆயிடு சரியா? கோபப்படாத. சிரிக்கிற நீ. தர முடியாதா? உங்க அப்பா மாதிரியே பண்ண அப்படியே போ. தயிர் சாதம் நல்லா இருக்கா? ஓகே. எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அதுக்கு?
7,000 பே பண்ணியிருக்கோம். இந்த தயிர் சாதம் திங்கிறதுக்கா நீ அங்கேருந்து கிளப்பிட்டு வந்த? ஏண்டா தயிர் சாதம் அவ்வளோ வெரைட்டி இருக்குது, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அது இதுன்ட்டு. இந்த தயிர் சாதம் தான் உனக்கு டிஷ்ஷாக தெரியுதாடா? வேறு எதுவுமே தெரியலையா? சரி நீ தனியாக போய் சாப்பிடு. சரி சாப்பிடு. இந்த ஐயர் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துட்டு போ. ஏண்டா இப்படியே பண்ணுறீங்க? பார்க்குறவங்கலாம் எல்லாம் 600-700 ரூபா ஒரு தலைக்கு போட்டிருக்கு. வாட்டர் மெலனு, கேக்கு, ஏதோ ஒன்று. இதை சாப்பிட்றதுக்காக வந்து மற்ற எடுத்து சாப்பிடு ப்ரோ. டெசர்ட்ரா. என்னங்க எல்லாம் தயிர் சாதம் சாப்பிட்டு இருக்கீங்க? நான்வெஜ் குசைன் அவ்வளோ இருக்கு, நீங்க ஏன் தயிர் சாதம் சாப்பிட்றீங்க? ஒன்று தான் நல்லா இருக்கு. தயிர் சாதம் வேற என்ன எடுத்திருக்கீங்க? இதெல்லாம் அதான் கல்யாண வீட்டு ரிசப்ஷன் போனாலே கொடுப்பாங்க. இதை சாப்பிட்றதுக்காக போய் அங்கேருந்து வந்தீங்க? வேற ஒன்றும் நல்லா இல்லைங்க. சரி ஓகே. இது என்ன தயிர் சாதமா? தயிர் சாதம் ஊர்கா. Everybody. பாவீங்களா? 7,000 ரூபா பே பண்ணிருக்கோம்டா, அதுக்கு ஒர்த்தா சாப்பிடுங்கடா. இந்த பாரு, இதெல்லாம் பார்க்குக்கு வெளியே 20 ரூபான்னு விற்பான். இது சாலடு 10 ரூபா கூட பெறாது. குமார் இப்போ எடுத்து சாப்பிட்றான், நல்லா சாப்பிட்றான். வீட்டம்மா டென்ஷன் ஆகுது. சீக்கிரம் போய் சாப்பிட்ருவோம். ஏய் இன்னும் தயிர் சாதத்தை எடுத்துட்டு வந்துருக்க எனக்கும். தயிர் சாதம் ஏன்டா உயிரை வாங்குறீங்க? பார்பிக்கு வந்துருக்கா குமார். இந்த பானிபூரி பார்பலி 5 ரூபாய்க்கு விற்பான்டா. சாப்பிட்றாங்க சார். பானிபூரிக்குள்ள மேங்கோ ஜூஸ் இது பிடிக்குது. அதெல்லாம் தெரியாதா? ஜூஸ் எடுக்கா ஸ்டஃப்லாம் கரெக்டாக இருக்கணும். சாப்பிடுறதெல்லாம் பார்த்தா எப்படி சாப்பிட தோணும்? ஐஸ்கிரீமு, அஸ்டண்ட் பூரி, அழகான உழப்பல். குமாரோட பர்த்டே முன்னிட்டு கேக் வெட்ட போறோம். ஆமா உன் பர்த்டே பரவாயில்ல, இருந்தாலும் மறுபடியும் அசிங்கப்பட்டா நாட்டாக்கார. அவன் பர்த்டேக்கு ஆக்சுவலாக நாங்கள் கேக் வெட்டல, நான் ட்ரீட் மட்டும் வச்சுட்டேன். அதுக்காக அவனுக்கு இப்போ பார்பிக்யூ பர்த்டே போய் அங்கே ஒன்று வெட்ட போகிறோம். அங்கே ஒன்று ஓவர்டேக்காக போயிட்டு இருக்காது. நிறுத்துக்க யாராவது இருக்கு, எங்கே போனாலும் பின்னாடி வந்து தொப்பையை பாருங்க. இறங்கும். அங்கே ஒன்று ஓவர்டேக்கில் போயிட்டு இருக்கு, பிடிங்க அவனை. இதுல ஐஸ்கிரீம்ல குலாப் ஜாமுனை போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்குது. வாத்துக்கறி கூட ஏதோ ஒரு தோசையை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுது. சாக்லேட் தோசை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுது. இது வயிறா நம்ம தாரான தெரியல. வந்ததுலேயே ஒருத்த மட்டும் தான் ஒருத்தா சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நிறைய கலர் பானிபூரிகள் வெரைட்டிகள்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. நம்ம வடக்கு நண்பர் நீமா சொல்ல மாட்டேன். அவன் எப்பவுமே கர்த்தரின் பிள்ளை. இந்த சீமானி தம்பியும் கிடையாது, எப்பவுமே கர்த்தரின் பிள்ளை. சரியா? புஷ் சொல்லு ஒரு வாட்டி. சரி காய்ஸ், vlog முடிஞ்சது. வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்டோம். ஆமாம், சைன் ஆஃப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சாரோ vlog உங்ககிட்ட. ஆமாம், ஏதோ வளருது. சரி பார்ப்போம், நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். பாய் காய்ஸ். கார்த்தி பாய் சார். பாய் ராணி. பாய் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணியுடைய பிரேக்கப் ஸ்டோரி விரைவில். இன்னும் பண்ணிட்டல. மூலின்னு போட வீட்டுக்கு போட.